திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நமது தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். தீய சக்தி தூய சக்தின்னு அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தீய சக்தியா தூய சக்தியான்னு பாத்துருவோம், இறக்குடா பராசக்தி. இது முழுக்க முழுக்க அரசியல் ஆட்டம் தான் சார். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் இது. இந்த படத்துல விஜய் அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் பேசாம தவிர்த்து கடந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அரசியல் பேசியிருக்காருன்னும் போது அந்த அரசியல் இப்ப ஏப்ரல் மேக்குள்ள படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலே படம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மெதுவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படியே படிப்படியாக எல்லா வேலையும் பார்த்து இப்போ பொங்கலுக்கு தயாராகி வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த கோட்டில் ஒரு டயலாக் வரும்ல சார், இந்த துப்பாக்கி கொஞ்சம் பிடிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வரல. உடனே எல்லாரும் தேட்டரில் வந்து விட்டார் எங்கள் சின்ன தளபதி அப்படின்ட்டாங்க. அமைதிப்படை சத்யராஜ் அமாவாசையை மாறுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அமாவாசை மாறிட்டாரு அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணி, இவர் இந்த தடவை கொஞ்சம் குறைச்சே அட்டன் பண்ணப்போ திருப்பி அடுத்த படத்துக்கு கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு நல்ல எண்ணத்தில் கூட எல்லாரும் பண்ணலாம். இந்த படத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்ற விவாதத்துக்குள்ள நம்ம போனோம்னா, இந்த எலெக்ஷனில் ஒரு வெற்றி அடைஞ்சாலும் அடுத்த படத்துக்கு நான் ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு நடக்க போகுது இல்ல ஆடியோ ரிலீஸ், அதுல இதான் என்னுடைய கடைசி படம்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரா? தளபதிங்கிறது எப்படின்னா ஒரு போரை வழி நடத்துற வீரன். அவனை எல்லாரும் சேர்ந்து கேவலப்படுத்திட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் சின்ன தளபதி, பெரிய தளபதி, குட்டி தளபதி. இப்போ சமீபத்தில் நடக்க போற ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஜனநாயகன் படமும் பராசக்தி படமும் ஒரு நேருக்கு நேராக மோதுகிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சமூக வலைதளங்களில் நிறைய பேர் என்ன நடக்க போகுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதை பற்றி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதல் மாதிரி ஜனநாயகனா பராசக்தியா அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பத்தில் அவர் சொல்லியிருந்தது, சிவகார்த்திகேயன் படம் ஒரு மாதம் கழித்து வருது. அந்த கோட்டில் ஒரு டயலாக் வரும்ல சார், இந்த துப்பாக்கி கொஞ்சம் பிடிங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க, இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வரல. உடனே எல்லாரும் தேட்டரில் வந்து விட்டார் எங்கள் சின்ன தளபதி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் சொன்னார், அண்ணன் படம் வருது, ஒரு மாதம் கழித்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி, பிப்ரவரியில் வரட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, இல்லைங்க அது பொங்கலுக்கே வந்தால் நல்லாயிருக்கும், 14th பண்ணிடலான் இருக்கோம் நாங்கள். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, இல்லை சார் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10ஆம் தேதியே வருது அப்படின்னு இருக்காங்க. இதில் எனக்கு என்னென்னா, அப்போ கூட 9 அந்த படம் ரிலீஸு, 10ஆம் தேதி பராசக்தி ரிலீஸ். நான் சொன்னேன் 10 ராசியான நம்பர் சிவகார்த்திகேயனுக்கு, அவர் வண்டி நம்பர்லேருந்து எல்லாம் 10 தான், அதனால் 10 பண்ணுறாப்புல அப்படின்னு. ஆனால் சனிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆகுமா? அதுதான் அடுத்த கேள்வியாக இருக்குது. இந்த போட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பல பேர் சோஷியல் மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் அதாவது அமைதிப்படை சத்யராஜ் அமாவாசையை மாறுவார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அமாவாசையை மாறிட்டார் அப்படின்னு நிறைய விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் படம்னு சொன்னார், ஒரு மாதம்னாரு. அப்புறம் பொங்கலுக்கு 14ஆம் தேதினாரு, இல்லை 10ஆம் தேதின்னு வந்துட்டார். நெருங்கி வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நெருங்கி தான் இருந்தாங்க, இப்போ நெருங்கி வந்துட்டாங்க அப்படி தான் நம்ம சொல்லணும். ஸோ இது எப்படி சொல்கிறது, அதாவது கரெக்டாக சொன்னீங்க. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, அமாவாசை சிவகார்த்திகேயன் சொன்னது கூட என்னன்னா, அப்போ வெற்றி சத்யராஜுக்கு தான் இல்லை, வெற்றி சத்யராஜுக்கு தான். மணிவண்ணன் மாதிரி ஆகிட்டீங்க. இப்போ இல்லை, என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இது முழுக்க முழுக்க அரசியல் ஆட்டம் தான் சார். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கேம் தான் இது. இங்கே தமிழ்நாட்டில் இந்த அரசியல் ஆட்டம் இந்த ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். விஜய் கடைசி படம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் கலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, மாஸ் கலெக்ஷன். விஜயோட கோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ, அது கொஞ்சம் ஆவரேஜான படம் தான். அந்த படமே ஒரு 650 கோடி ரூபாயை தாண்டி கலெக்ட் பண்ணியிருக்கு விஜயோட படம், அதாவது வேர்ல்டு வைட் கலெக்ஷனு. ஸோ இந்த கலெக்ஷனை முறியடிக்கணும், ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனை ஒன்று கொண்டு வரணும் இந்த ஜனநாயகனில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் இனிமே சினிமா துறையில் தொடுறதுக்கு பல வருஷம் ஆகணும். அதாவது விஜய் விட்டுட்டு போன இடத்த தொடுறதுக்கு பல வருஷம் வெயிட் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமோ 10 வருஷமோ வெயிட் பண்ணணும். அப்போ தான் முறியடிக்கிறது வேற ஒருத்தன் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனை பண்ணணும்னு விஜய் முடிவெடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் பிளான் பண்ணி கொண்டு வராரு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ அரசியல் விஜய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலே படம் முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் மெதுவாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அப்படியே படிப்படியாக எல்லா வேலையும் பார்த்து இப்போ பொங்கலுக்கு தயாராகி வராங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா,
பொங்கல் வர்றது தான் அரசியலுக்கு சரியாக இருக்கும். இப்போ ஏப்ரல் மேல எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ பொங்கலுக்கு இந்த படத்தை கொண்டு வந்தால், இந்த பொங்கல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கும். ஆமாம், ஞாபகம் இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் விஜய் வந்து அரசியல் பேசியிருக்காரு. அரசியல் பேசாமல் தவிர்த்து கடந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அரசியல் பேசியிருக்காருன்னும் போது அந்த அரசியல் வந்து இப்போ ஏப்ரல் மேக்குள்ளே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தான், அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வராரு. ஸோ இங்கே 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இந்த 1000 கோடி கலெக்ஷன் அப்படிங்கிறது இது வரைக்கும் கனவாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அதை முறியடிக்க முடியுமான்னு தெரியாட்டி கூட அவரோட கலெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, 650 கோடியை தாண்டி ஒரு 800-850 கோடியை கலெக்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு இல்லையா? அதை வந்து முறியடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை முறியடிக்கணும்னு முடிவு பண்ணி தான் ஆல்ரெடி வந்து ஜனவரி 14 வந்து பராசக்தி வரதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே. இப்போ இந்த ஈரோட்டில் வந்து நடந்துச்சு இல்லை பிரச்சாரம், அப்போ பேசினார் பார்த்தீங்களா? அதாவது வந்து தீய சக்தி தூய சக்தி, தீய சக்தி தூய சக்தி. ஆமாம், தீய சக்தி. அது ஒருத்த வந்து ஏதோ ஒரு மீம் போட்டுதான் சார். அதான் சார் எனக்கு காமெடியாக இருந்தது. கோல்கேட் வேத சக்தி இல்லை இல்லை, அது இல்லை. தீய சக்தி தூய சக்தின்னு அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, தீய சக்தியா தூய சக்தியான்னு பார்த்துருவோம், இறக்குடா பராசக்தி. அங்கேயும் தீ வருது பாருங்க, தீய சக்தி தூய சக்தி பராசக்தி வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ப்ரீபோன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதியே வந்துட்டாங்க. ஸோ ஒரு 1000 தேட்டரில் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகி ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் வந்து ஜனநாயகன் வந்து தனியாக சோலோவாக ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, படம் நல்லா இருந்தால். ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, இப்போ அடுத்த நாளே 10ஆம் தேதியே வருதுன்னும் போது அந்த ரெக்கார்ட் பிரேக் கலெக்ஷனை வந்து கொண்டு வர முடியாமல் போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் வந்து உட்கார்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாநாடு போட்டால் எந்த அளவுக்கு ஒரு ரீச் இருக்குமோ அதை ஒரு சினிமாவில் சொல்ல முடியும். சூப்பர். ஒரு மாசான மீடியா தானே சினிமா. அந்த விஜய் படம் அப்படின்னும் போது எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஒரு படத்தின் மூலமாக உலகளவில் விஜய் அவருடைய அரசியலை சொல்லிட முடியும் இருக்கிற தமிழர்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா ஒரு மாசான மக்கள் வந்து இதை பார்க்கணும். ஒரு க்ரௌடு கிட்டத்தட்ட ஒரு இந்த நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக எந்த போட்டியும் இல்லாமல் வந்திருந்தா ஒரு 10 நாள் சூப்பராக ஓடும். அந்த 10 நாள் ஒரு 10 கோடி ரூபா பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தோராயமாக சொல்கிறேன் நான். அது ஒரு பெரிய ரீச்சு. இப்போ வந்து 14ஆம் தேதி வந்தால் கூட அப்போ என்ன ஆகுனா, ஒரு 3 கோடி பேர் வந்து கம்மியானா கூட ஒரு 7 கோடி பேர் பார்ப்பாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு, 9, 10 கிட்டத்தட்ட 5 ஷோ தான். 5 ஷோ தான் வித்தியாசம். 5 ஷோ தான் வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2 மாறிடுது. 2 இப்போ அதாவது ஜனநாயகனுக்கு 2, பராசக்திக்கு 2. 500 தேட்டராக குறைஞ்சிருது. ஒரு நாள் 1000 தேட்டரு, அடுத்த நாள்லேருந்து 500 தேட்டரு. அப்போ என்ன ஆகும், அந்த மாஸ் ரீச் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, படத்தை கொண்டு போய் சேர்க்குறது, அதுவுமே குறைஞ்சிரும். ஒரு 5 கோடி பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 கோடி பேரை பார்க்க வைக்கணும்னு நினச்சது ஒரு 5 கோடி பேர் தான் பார்க்க முடியுதுன்னா அதுலேயும் தோல்வி தான். ஸோ இது வந்து ஒரு அரசியல் விளையாட்டு தான். அதுக்கு தான் கொண்டு வரும். இது ஒரு நல்ல எண்ணத்துக்காக கூட இருக்கலாம் இல்லை சார்? அதாவது என்னன்னா, இப்போ இந்த படத்தில் மட்டும் ஒரு 1000 கோடி எட்டிட்டாருன்னா இவர் அடுத்து படம் நடிக்க மாட்டாருங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு தான். அதாவது ஒரு ஸ்டாராக இருக்கவர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை ரசிக்கக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து நான் என்னுடைய கடைசி படம்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, இப்போ பவன் கல்யாண் நடிக்கலையா, சிரஞ்சீவி நடிக்கலையா? ஆனால் சிரஞ்சீவி கூட அரசியலுக்கு வரலப்பா, அரசியலுக்கு வந்தார், ஆனால் அவர் பதவியில் நல்லா நடித்தாருங்களாம். பவன் கல்யாண் பதவியில் இருக்கார், அவர் படம் வரலையா? ஸோ அந்த மாதிரி வந்து விஜயுடைய படங்கள் வரணுங்கிறது இவங்களுடைய ஆசை. எல்லா மக்களுக்கு வந்து விஜய்ங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு நபர். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டோர் பாய்னு சொல்லி எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒருத்தர். இப்போ இது வந்து இப்படி கூட இருக்கலாம்ல, இதையே ஒரு அட்டைன் பண்ணிட்டாருன்னா அப்புறம் இவர் வந்து இவருடைய ஒரு ரெக்கார்டை முறியடிக்க முடியாதுங்கிறது ப்ரூவ் ஆகிடும். அதனால் என்னென்னா இவர் இந்த தடவை கொஞ்சம் குறைச்சே அட்டன் பண்ண வைப்போம், திருப்பி அடுத்த படத்துக்கு கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு நல்ல எண்ணத்தில் கூட எல்லாரும் பண்ணலாம். இல்லை, அடுத்த படத்துக்கு வருவாரா வரமாட்டாரான்ற விவாதத்துக்குள்ள நம்ம போனோம்னா, இந்த எலெக்ஷனில் ஒரு வெற்றி அடைஞ்சாலும் அடுத்த படத்துக்கு வருவார். நீங்கள் சொன்னீங்கல்ல பவன் கல்யாண் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பதவியிலையும் இருப்பார், அரசியல்லையும் இருப்பார், படமும் நடிப்பார். சூப்பர். தோல்வி அடைஞ்சாலும் சினிமா பண்ணுவார். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து தோல்வி அடைஞ்சால் சினிமா பண்ண ஃபுல் டைமாக சினிமா பண்ண வந்துடுவார். ஆனால் அரசியலையும் விஜய் வந்து இனி விட்டு கொடுக்க மாட்டார். நிச்சயமாக வந்து அரசியலோடைய பயணமும் தொடரும். ஆனால் சினிமா வந்து பண்ண ஆரம்பிச்சிருவார் ரெகுலராக. ஸோ எப்படி இருந்தாலும் விஜய் வந்து மறுபடியும் சினிமாவுக்கு வரதான் போகிறார். நீங்கள் வேணால் பாருங்களேன். இப்போ ஒன்று நாளைக்கு சார் இதைத்தான் சார் 2 வாரமா நான் சொன்னேன், என்ன போட்டு எல்லாரும் துவைச்சு எடுக்கிறாங்க. இல்லை துவைச்சு எடுத்தாலும் அதாவது நீ எப்படி சொல்லலாம் விஜய் திருப்பி சினிமாவுக்கு வருவார்னு? இல்லை அப்போ எங்கள் அண்ணன் தோத்துருவாருங்கிறியான். ஐயா தோத்தா ஜெயிச்சாலும் அந்த 2 வண்டி இருக்க போகுது, அந்த 2 வண்டி வச்சு அரசியல் பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவருக்கு பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்குது. இவர் ஏன் போய் ஒரு ஸ்டார் போய் சினிமாவை விட்டுட்டு போய் பண்ணணும்? அதை
நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சிஎம் ஆகிட்டான் ஒரு காலத்தில் வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் சினிமா விடுங்க. நீங்கள் இன்னும் எதுவுமே ஆக போகிறது இல்லையே, என்ன ஆக போகிறதுன்னு கூட தெரில, அதுக்குள்ளே எதுக்கு கடைசி படம் அனௌன்ஸ் பண்ணணும்? இல்லை அவர் கடைசி படம்னு அனௌன்ஸே பெருசாக பண்ண மாதிரி தெரில. எங்கே அவர் இல்லையே, அவர் கடைசி படம்னு சொல்லியிருக்காரா? இல்லை, ஆமாம் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டாரா? அவர் வந்து இந்த படத்தோட முடிச்சுக்க போறேன் அப்படின்ட்டாரு, இதான் கடைசி படம்ன்றாரு. சரி, இப்போ கடைசி படம்னா இப்போ நீங்கள் ஒரு சிம்பத்தி வருது இல்லை, இப்போ நீங்கள் வந்து 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அத்திவரதர் வெளியில வராங்க போது, இப்போ நான் வந்து சாமி கும்பிட்றதே ரொம்ப ரேர், இருந்தாலும் போய் ஒரு தடவை பார்த்து அத்திவரதர் ஒரு மரியாதை. அப்போ இது மாதிரி விஜய் படம் ரிலீஸ் ஆகும்போது இதுதான் என்னுடைய கடைசி படம், ஐயோ தம்பி கடைசி படம்ங்கிறான். சரிப்பா, நான் இன்னும் ஒரே ஒரு தடவை அந்த விஜய் படத்துக்கு கூட்டு போவான்னு ஒரு கூட்டம் வரும்ல, உண்டு தானே சார், நம்மளாம் எமோஷனலான ஆளுங்க தானே. அப்போ அதை டார்கெட் பண்ணி தானே அவங்க சிம்பத்தி கிரியேட் பண்றாங்க. அதான் அந்த கலெக்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன், நாளைக்கு நடக்க போகுது இல்ல ஆடியோ ரிலீஸ், அதுல இதான் என்னுடைய கடைசி படம்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரா? அவரா பாருங்க, அனௌன்ஸ் பண்ண மாட்டார், எங்கேயுமே சொல்ல மாட்டார் இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறது, எங்கேயுமே அவர் வாயால குறிப்பிட்டு சொல்ல மாட்டார். நீங்க வேணா நோட் பண்ணி மார்க் பண்ணி பாருங்க, அவ்வளவுதான். அப்போ பண்ண மாட்டாருங்கிறீங்க? பண்ண மாட்டார் இல்ல, பண்ணுவாருங்கிறேன். ஓ, இதான் சொல்ல மாட்டாரு, பண்ணுவாருங்கிறேன். பண்ணுவார். ஓகே, இதான் என்னோட கடைசி படம்னு சொல்ல மாட்டாரு, அடுத்தது படம் பண்ணுவார். ஆமா சார். ரெண்டாவது வந்து அதாவது என்னன்னா, இப்போ வந்து இந்த கூட்டத்துல நீங்களும் ஜாயின் பண்ணிருக்கீங்கல்ல, நம்ம மலேசியாவுக்கு போய் பாக்குற மாதிரி இல்ல சார். ஆரம்பத்துல வந்து நமது மூத்த பத்திரிகையாளர் உமாவதி அண்ணா வந்து சொன்னார், கண்டிப்பா அவர் படம் பண்ணுவார். எப்படி சொல்றீங்க? என்ன இருக்கா சீரியல் வேண்டுகளுங்க படம் பண்ணார். சரி, நானும் ஆமாண்ணே கண்டிப்பா, ஏன்னா நான் வந்து விஜய் அரசியல்வாதியா பார்க்காம ஒரு நடிகராக பார்க்கும் பொழுது எனக்கு விஜய் படம் பிடிக்கும், நல்ல ஒரு துள்ளலான ஒரு இளைஞர். நான் இப்போவும் சொல்லுவேன், விஜய்க்கு வயசாயிடுச்சுன்னு மட்டும் என்னால் ஒத்துக்கவே முடியல, இந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்லாம் அவருக்கு செட்டே ஆகாது. இப்போ ஒரு காலேஜ் படிக்கிற பையன்னு சொன்னால் எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், நல்ல ஹைட்டு வெயிட்டு டான்ஸு, என்ன ஒரு எனர்ஜி இருக்கும். அவர் திரும்ப படம் நடிக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், வச்சு எல்லாரும் என்னை போட்டு வலைதளங்களில், ஏய் நீ யாரா எப்படா அதை சொல்லலாம், உனக்கெல்லாம் அறிவியலடா இப்படிலாம் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாங்க. சரி தம்பி தானே திட்டிட்டு போட்டுன்னு விட்டேன். ஆனால் இப்போ இந்த கூட்டணியில் அண்ணன் பாலாஜி பிரபு சேர்ந்திருக்காரு, அவர் படம் பண்ணுவார். நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், விஜய் வந்து கடைசி படம் கிடையாது ஜனநாயகன், நிச்சயமா படம் பண்ணுவார். நீங்க பாருங்க அதுல என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சார், அந்த 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு படமும் கடைசி ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து அவருடைய இதுவரைக்கும் வந்த படங்களுடைய இதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்களாம், ஏதோ ட்ரிபியூட் பண்றாங்களாம் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு. உண்மைதான். படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் அவருடைய 69 படத்துல இருந்து, ஜனநாயகனை தவிர்த்து 68 படத்துல இருந்து அவருடைய மாசான பஞ்ச் டைலாக்கு, டான்ஸு, ஃபைட்டு, ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தொகுத்து ஒரு ட்ரிபியூட்டா வந்து போடுறாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. படத்திலே வந்து படத்தோட சார் அப்படின்னா அதானே சார் கடைசி. இல்லை சார், நீங்கள் வந்து இங்கே பாருங்க, கடைசி படம்னு சொல்லிக்கிட்டே வந்து பல படம் நடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நான் வந்து கடைசி படம் இனிமேல் படம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி யாராவது அந்த மாதிரி சொல்லிருக்காங்க சார், இதான் என்னோட கடைசி படம்? உங்களுடைய ஒரு அனுபவத்தில் கேட்குறேன். ஆனால் பழைய ஆர்டிஸ்ட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, அவர் அரசியலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை அப்படி இல்லை. அதாவது வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு இல்லை. இப்போ ரஜினி வந்து நான் இப்போ அரசியலுக்கு வந்தார்ல, அந்த நேரத்தில் ரஜினி சொல்லலை, ஆனால் ரஜினி ரசிகர்கள் வந்து பல பேர் வந்து இனிமேல் ரஜினி படம் நடிக்க மாட்டாரு, இதான் கடைசி படம், அரசியலுக்கு வராருன்னு சொன்னாங்க. ஆனா ரஜினி வந்து அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, ஆனா வரவே இல்லை. பாத்தீங்களா? அதே மாதிரி இது கடைசி படம் சொல்றாரு, ஆனா அது கடைசி படம். கரெக்ட் சார். அந்த ட்ரெண்டை வேற மாதிரி ஃபாலோ பண்றாரு. ரஜினி தானே ஃபாலோ பண்றாரு. கரெக்ட். அப்பனா கரெக்ட். எல்லாமே ரஜினி தான். நீங்க பாத்துருக்கீங்களா? ரஜினியோட என்னென்ன ரஜினி பண்ணுவாரோ இவர் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாரு. எப்படி சொல்றது, காமெடி பண்றதுல இருந்து, ஜாலியா பேசுறதுல இருந்து, ஆக்ஷன்ல இருந்து எல்லாமே ரஜினி தானே ஃபாலோ பண்றாரு. சூப்பர் ஸ்டார் பட்டமே இவர் கொடுத்தாங்கல்ல நடுவுல, அதானே. மற்ற எல்லாருடைய பட்டமும் எடுத்து வச்சுப்பாரு இவரு. இப்ப எப்படின்னா அந்த சின்ன அந்த அப்புச்சி என்னது சித்தப்பு சரவண, அவருக்கு தான் சின்ன தளபதினு கொடுத்தாங்க. அவருக்கு தான் இளைய தளபதி. இளைய தளபதி ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க. சின்ன தளபதி பரத். ஏகப்பட்ட தளபதி இருக்கிறதுனால யாரு தளபதி விசால், சின்ன தளபதி பரத். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தளபதிங்கிறது எப்படின்னா ஒரு போரை வந்து வழி நடத்துற வீரன், அவனை எல்லாரும் சேர்ந்து கேவலப்படுத்திட்டாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் சின்ன தளபதி, பெரிய தளபதி, குட்டி தளபதி. இப்போ வந்து இவர் வந்து இளைய தளபதியா வந்தாரு. அப்போ ஆரம்பத்துல ஒரு